விஜய் பார்வதி அவர்கள் வெர்சஸ் சாண்ட்ரா வெர்சஸ் பிரஜின், அந்த கார் டாஸ்க் விடயம் மற்றும் கமருடீன் வெர்சஸ் பிரஜின் சாண்ட்ரா, அந்த விடயங்கள் இப்ப திரும்ப பேசும் பொருளாக வந்திருக்கு. உயர்ந்த பத்திரிகையாளர் திரு ஞானம் சார் அவர்களே பல விடயங்களை அதிரடியா எழுப்பியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் சாண்ட்ரா, பிரஜின், அன்ஷிதா மற்றும் பலர் விஜய் டிவியில இருக்கிறவங்க, சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ், இவங்க எல்லாருமே கடந்த ஒரு 48-72 மணித்தியாலங்கள் இந்த விஜய் என்ற ஒரு கேடுகட்ட மனிதனோட அரசியல் நாடகத்துக்கு, அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு மனிதனை அவனோட கட்சியை ப்ரமோட் பண்ற விதமா இவங்களுடைய சமூக வலைத்தளங்கள்ல, இன்ஸ்டாகிராம்கள்ல அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணது, தொடர்ந்து போஸ்ட்டை ஷேர் பண்ணது, பாட்டை போடுறது, உங்கள் அரக்கன் வாரன் நான். அதான் அவன் விஜயோட பாட்டு ஒன்று இருக்குல்ல, அவன் பாடுவான் அந்த கேவலமானவன். அப்ப அவன் பாட்டை போட்டு அந்த ப்ரமோட் பண்றது, அப்படியான விடயங்களை தொடர்ந்து பண்ண விடயங்கள். இதை பற்றி நான் இதற்கு முதல் வீடியோல கூட பேசியிருந்தேன். இப்ப அதான் உயர்ந்த பத்திரிகையாளர் ஒருத்தரை பகிரங்கமாக இந்த கேவலமான ஒரு நபருக்கு சப்போர்ட் பண்ண கேவலமான மனிதர்களை பற்றி வெளிப்படையா பேசியிருக்காரு. ஸோ அப்ப அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பேச என்னென்ன விடயங்கள் அப்படி என்பது உங்களுக்கு புரியும். நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கவும், முடிந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க, சரிங்களா? அதாவது திரு ஞானம் சார் அவர்கள் உயர்ந்த பத்திரிகையாளர், சமூக அக்கறை இருக்கிறவங்க. ஸோ இவங்க இந்த சொல்லியிருந்தாங்க, விஜய் அவனை சுத்தி சேர்த்து வச்சிருக்கிற ஒரு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, ஒரு சின்ன உதாரணம் சொன்னாங்க. ஒரு தகப்பனார் சொன்னாராம், மே 4க்கு அப்புறம் என்னோட மகளை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு. ஏன்னா அந்த மகள் என்ன நினைச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னா, மே 4க்கு அப்புறம் இவன் விஜய் தான் சிஎம் அப்படின்னு. சரியா? அதாவது அந்த சோசியல் மீடியா உலகத்திலேயே கற்பனையா இருக்காங்க. இன்னொரு தகப்பனாரும் ஃபீல் பண்ணியிருக்காரு, கனவுல ஒரு பையன் சிஎம் விஜய் அப்படின்னு. ஸோ இவங்களுடைய அந்த பொதுவா ஒரு இளைஞர்கள் அப்படின்னுக்குள்ள அவங்கள ஏமாத்துறது இப்ப விஜய் போன்ற நபர்களுக்கு ஈஸி ஆயிட்டு. அதுவும் ஒருத்தங்க அன்பு வச்சா அவங்களை எப்படி ஏமாத்துறதுன்றது. அப்ப அந்த சமூக வலைத்தளங்களை மட்டும்தான் உண்மை என்று இருக்கிறவர்களை இந்த விஜயன்றவன் அவ்வளவு தூரம் என்ன சொல்லலாம், ஒரு சூனியம் வச்சது போல அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். இவன் தான் எல்லாம், இவன் பக்கம் தான் மக்கள் இருக்காங்க அப்படின்னு. அவன் எப்படி இந்த கூட்டத்தை நம்ப வச்சிருக்கானா, அவனோட பேச்சு மட்டும் இல்ல, அவனோட ரூட்டு மாஃபியா அந்த ஜெகதீஷ் என்றவன், அந்த ஜெகதீஷ் என்ற ரூட்டு மாஃபியாவுக்கு இருக்கிற பல ஏஜென்சிஸ், பல ஊர்களில் இருக்கிற ஏஜென்சிஸ், அவங்களுக்கு கீழே கான்ட்ராக்டில் இருக்கிற இந்த ஸ்டார்ஸ், சீரியல், சின்னத்திரை ஸ்டார்ஸ், பெரிய திரை ஸ்டார்ஸ், சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ், அப்படியான கூட்டங்கள், இவங்களுக்கு எல்லாமே ஒரு குரூப்ல இல்ல தனிப்பட்ட ரீதியில மெசேஜ் போகும். இந்த நாளைக்கு நாங்க அனுப்புற போஸ்டை நீங்க போடணும், இந்த போஸ்டை போடணும், காசு இவ்வளவு போட்டுடலாம் அப்படின்னு, எலும்பு துடுப்பிடி போட்டுடலாம் அப்படின்னு. அப்ப இந்த கூட்டம் என்ன பண்ணும்னா, உங்கள் அரக்கன் வாரன் நான் அவன் பாடுவானல்ல அந்த பாட்டை போட்டுட்டு ஃபயரு, மாற்றம் தோவை, அவனோட கட்சியோட பேரை போட்டு ஒரு 3 மணித்தியால கேப்ல போடுறது. இது அவங்களுடைய அஜெண்டா. அப்ப இந்த இளைஞர்களோட அந்த தகப்பனார் ஒருத்தர் கவலைப்பட்டாருன்னு சொன்னாங்கல்ல திரு ஞானம் சார் அவர்கள், மே 4க்கு அப்புறம் ரியாலிட்டி தெரிய வரைக்குள்ள என்னோட மகள் எப்படி என்ன பண்ண போறாள் அப்படின்னுக்குள்ள அந்த இளைஞர்களை அப்படி ஒரு அந்த சூனியம் பண்ணி வைத்தது விஜய் மட்டுமில்ல, இந்த ஜெகதீஷ் என்ற ரூட் மாஃபியா மட்டுமில்ல, அதுக்கு கீழே இருக்குது இல்ல அந்த நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ் அப்படின்னு, சின்னத்திரை ஸ்டார்ஸ், சோசியல் மீடியா இன்ஃபுளுசர், அவங்கன்னா அதுல நம்மளுடைய சாண்ட்ரா, பிரஜின், அன்ஷிதா, இவங்க எல்லாருமே தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் கிட்ட அது அவர் சேரு பிரஜினி, நான் இவருக்கு தான் ஓட் போட்டேன் அப்படின்னு அதோட விட்டுருந்தா பிரச்சனை இல்லை, உரிமை நீ சொல்ற ஓகே. அதுக்கப்புறம் எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் தொடர்ந்து அப்படின்னு
சரியா? இப்ப இந்த கூட்டத்தை பற்றி வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. இன்னும் பல பேஜஸ், தல அஜித் அண்ணா அவர்களுடைய பல பேஜஸ், தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய பல பேஜஸ், பத்திரிகையாளர்கள் 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிறவங்க எல்லாரையுமே வெளிப்படையா போட்டோவை போட்டிருக்காங்க. இந்த நபர்கள் எப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு. அதாவது சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் பேர்ல பொதுவா படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, சாப்பாட்டு பொருளுக்கு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, இந்த இலத்திரனியல் சாமான்கள் அதுகளுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. இப்போ அரசியலையே வந்து ஒரு விளையாட்டா பண்றீங்களா காசை வாங்கி போட்டு அப்படின்னு அவருடைய வேதனைகளை சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த கூட்டம் அதைத்தான் பண்ணியிருக்கு. அப்ப இந்த விடயங்கள் வெளியில வந்தோன்னா ஒரு சகோதரி அவர்கள், அவங்க ஒரு ஆசிரியர்கள், அவங்க கேட்ட கேள்வி, பிரஜின் அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி, உங்களுடைய மனைவிக்கு வந்து ஒரு கார் டாஸ்க்ல விஜே பார்வதி கமருடன் எட்டி உதங்கிட்டாங்க அப்படின்ற உடனே அன்னைக்கு நைட்டே காரை எடுத்து வெளிக்கிட்டு போயிருக்கேன், விஜய் டிவி விடாட்டியும் பரவாயில்ல பிக் பாஸ் செட்டுக்குள்ள ஏறி குதிச்சு போவான் அப்படின்னு உங்களுக்கு துடிச்சது இல்ல? விஜய் என்ற ஒரு கேடுகட்ட மனிதனால, அவனோட கோர கொடூர சிந்தனைகளால 41 உயிர்கள் காரூர்ல போச்சு. அதுல வாய் பேச முடியாத பெண்ணோட அந்த குழந்தை வந்து இறந்துரு. நீ அவங்க வேற மாதிரி கேட்டிருந்தாங்க, நான் மரியாதையா கேட்கிறேன். உங்களுக்கும் 2 பெண்கள் இருக்கு, மனைவி இருக்கு. அப்ப ஒரு தகப்பன் அப்படின்னு இருக்கிற நீங்க, உங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஃபீல் ஆகலையா? 2 பெண் பிள்ளைகள் வச்சிருக்கீங்களே சாண்ட்ரா அவர்கள், உங்களுக்கெல்லாம் இந்த உயிர்களை பத்தி உங்களுக்கு தோணலையா? ஒரு 18 வயசு 17 15 வயசு இளைஞனோட அது வந்து வேற. ஆனா ஒரு 40 வயசு 45 வயசுல 2 பிள்ளைகளை வச்சு போட்டு இத்தனை வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனிதனை ப்ரொமோட் பண்ண உங்களுக்கு எப்படி தோணுச்சு? மாற்றம் வேணும்னா இவன் மட்டுமா இருக்கான்? ஏன் சீமான் அண்ணா அவர்கள் இல்லையா? அப்ப அவர் எவ்வளவு தூரம் களத்தில் இறங்கி போராடுறாரு. சரி, இப்ப இருக்கிறவங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏன் அவர் உங்களுக்கு கண்ணு தெரியல? இவன் தான் தெரிஞ்சானா? 41 உயிர்களை அழித்தவன் தான் தெரிஞ்சானா? ஏன்னா இவன் மட்டும்தான் காசு தருவான். ஏன்னா இவனோட ஏஜென்சி தான் இப்படியான நபர்களை பிடிச்சு காசை கொடுக்குது. அதுக்கப்புறம் எங்க போனாலும் விருது ஈஸியா, ஓகே விருது அப்பதான் நீ காட்ட முடியும், விருது அப்படின்னு காட்ட முடியும். அடுத்தது இவனுக்கு இருக்கிற கூட்டம் தானே அறிவில்லாத கூட்டம். பிச்சைக்காரனை கூப்பிட்டு குளிப்பாடி போட்டு ஒரு செலிபிரிட்டி அண்டி போட்டு ஒரு பிஜேத்தை போட்டா கூட அந்த ஜோம்பி கூட்டம் மாஸ் சூப்பர் அப்படின்னு அந்த ஒரு பிச்சைக்காரனை குளிப்பாடி கூட்டிட்டு வந்து போட்டு கோட் ஷூட் போட்டுட்டு, நான் தளபதி ஃபேன், இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வர்ற விஐபி பாருங்க, இவர் தளபதி ஃபேன் சொன்னா அந்த சோம்பி கூட்டம் நம்பும். அந்த சோம்பி கூட்டம் போய் நம்பி ஃபாலோ பண்ணும், லைக் பண்ணும், சூப்பர் ப்ரோ. அப்ப அந்த விஜயோட சோம்பி கூட்டத்துக்கு இந்த மூளை வளர்ச்சி இல்ல, அறிவு வளர்ச்சி இல்ல. அப்ப அப்படியான கூட்டத்தை தானே ஏமாற்ற முடியும். இங்க சீமான் அண்ணா கிட்ட எல்லாம் இதெல்லாம் ஏமாத்தாதுல. சீமான் அண்ணாக்கு பின்னால இருக்கிற நம்ம மக்களையோ இல்ல நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு பின்னால இருக்கிற மக்களையோ இப்படி இந்த ஏமாற்ற முடியாது. ஆனா இவனோட கூட்டத்தை ஏமாற்ற முடியும், விஜயோட கூட்டத்தை. அப்ப இவ்வளவு பேருக்கு இவங்களுக்கு விஜய் மட்டும்தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஒண்ணு காசு, பிஆர் டீம் கொடுக்குற காசு, அப்புறம் இந்த ஜோம்பி கூட்டம் ஃபாலோவர்ஸ் அதிகரிக்கும், தங்களை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கேவலமான இது. அடுத்தது இவங்களும் அந்த பிஆர் ஏஜென்சியில இருக்காங்க. அப்படி அதனாலதான் தன்னோட மனைவிக்கு அவ்வளவு தூரம் அதுவும் பிக் பாஸ்ல எல்லா சேஃப்டியும் இருக்கு, உடனே இருக்குது. ஆனா அந்த கார் உள்ள ஒன்றுமே இல்லை, என்ன நடந்துகிறது தெரியல. 41 உயிர்கள் எப்படி போயிருக்கும், அந்த ஆன்மாக்களோட கதறல் எப்படி இருந்திருக்கும். அதை வந்து ஒரு 17-18 வயசுல இருக்கிறவங்க புரிஞ்சு கொள்ளாதது வேற. ஆனா அதுவே தப்பு. 40 வயசு 40 இந்த 40+ல அதுவும் பிள்ளைகளை பெத்து போட்டு இருக்கிறவங்க இவனை மாதிரியான ஒரு ஆளுக்கு ப்ரொமோட் பண்ணி இன்ஸ்டால போடுறீங்களாடா போஸ்ட், வெட்கமா இல்லையாடா சே அப்படின்ற ரீதியில அந்த அம்மா வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா, காசை கொடுத்தா எதுவும் பண்ணுவாங்களா? அந்த இன்னொரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அப்ப நாளைக்கு கமருடீன் வந்து இப்ப இந்த பிஆர் டீம் கொடுத்த காசை விட ஒரு 10 லட்சம் அதிகமாக கொடுத்தா கமருடீன் அவர்களோட ஷூவுக்கு வந்து மாட்டி விடுவாங்களா அப்படின்ற மாதிரி யார் கண்டது? அதையும் போட்டுட்டு ப்ரொமோல போடுவாங்க, இன்ஸ்டால ஷேர் பண்ணுவாங்க. நான் கமருடீனுக்கு வந்து ஷூ போட்டு விடுறேன், சூப்பர் கமருடீன் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க பிரஜின் அவர்கள் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. ஒரு கோமாளிக்கு ஒரு கேவலமானவனுக்கு சப்போர்ட் பண்ணா இப்படித்தான் உலகம் செருப்படி தரும். சில பேர் நெச்சிட்டாங்க போல இருக்கு, ஒரு 2 நாள் 3 நாள் கூத்துட்டானே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அப்படியே கண்டுக்க மாட்டாங்க. அத்தனை பேரும் கண்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படி. சரிங்களா,
நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவர்கள் சொன்னது போல ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது என்றதான். ஸோ ஓகே மக்களே, இதுல என்ன அப்படின்னா, இதற்காக விஜய் பார்வதி அவர்கள் பிக் பாஸ்ல பண்ணதே சரியும் இல்ல. ஆனா இவங்க இந்த பிரஜின் சாண்ட்ரா அப்படின்றவங்க பிக் பாஸ்ன்றது ரியாலிட்டி, விஜய் பார்வதியோட ரியாலிட்டி அவங்க அதுல காமிக்கிச்சுக்கிட்டாங்க. பட் இவங்களோட ரியாலிட்டி இருக்கு பாருங்க. பிரஜின் சாண்ட்ரா அப்புறம் இன்னும் பல பேர் இவங்களோட ரியாலிட்டி எல்லாம் இப்ப இந்த கடந்த ஒரு 48 மணி நேரத்துல வருது. சரிங்களா? விஜய் பார்வதி எப்படியோ அப்படித்தான் சாண்ட்ராவும் பிரஜினும் மற்றும் பல பேர் யார் இந்த விஜய்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அப்படிப்பட்ட கூட்டம். சரிங்களா? எவ்வளவு கேவலமான வாழ்க்கை. காசை போட்டா என்னவும் பண்ணுவாயா அப்படின்னு தான் மக்கள் இவங்களை இப்படியான நபர்களை பார்த்து நாக்கப்பிடுங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. விஜய் டிவி செட்டுக்குள்ள ஓடி போவேன் அப்படின்னு மனுஷனா இருக்கிறவன், அதுவும் பிள்ளைகளை பெற்றோன்ன வயசு போ நமக்குன்னு ஒரு மேச்சூரிட்டி வரும். அதுவும் பிள்ளைகள் வந்தோடனே நம்மட பிள்ளை மட்டுமில்ல, எல்லா பிள்ளையா இருந்தாலும் நம்மட பிள்ளை அப்படின்னு ஒரு இது ஒன்று தோணும். அதுதான் நம்ம இந்த உலகத்துல ஒரு 40 வருஷம் வாழ்ந்ததுக்கான ஒரு பெரிய இதுவே. 40 வயசுலையும் 15 வயசு 17 வயசு மேலாம் இருக்குது. எவனாவது காசை வீசினான்டா எப்படி போடுவோம்னா வாழ்ந்ததே அர்த்தம் இல்லடாப்பா. சரி, அந்த ரீதியில இந்த விஜய் என்ற கோர கொடூரனுக்கு எதிராக, இவனுக்கு சப்போர்ட் பண்ற ஜோம்பி கூட்டத்துக்கு எதிராக, அந்த ஜோம்பி கூட்டத்தை ப்ரொமோட் பண்ற கேவலமான நபர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறவர்கள் எல்லாருமே கண்டிப்பா ஹேட்ஸ் ஆஃப்மா. சரிங்களா? ஸோ இது இந்த வீடியோல நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் மக்களே. நன்றி.